மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபடுற ஜெயரவி இல்ல ரவி மோகன் ஆர்த்தி இன்றைய சோசியல் மீடியாவில் அதிகமா டிவோர்ஸ் தான் கேள்விப்படுறோம். அதுல இந்த நடிகர்கள் அதிகமா மாறி மாறி டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வைரலாகவும் இன்ஸ்டாவில், ட்விட்டர்ல, யூடியூப்ல ட்ரெண்டிங்ல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் ரவி மோகனுக்கும் ஆர்த்தி ரவிக்கும் டிவோர்ஸ் ஆச்சுன்னு இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன், மறக்காம ஃபுல்லா பாருங்க. சரியா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயரவி ஆர்த்தி ரவி கொடுத்த இன்டர்வியூல பார்த்தா வாவ் இப்படி ஒரு லவ்வான ஆச்சரியப்பட்டோம். ஆனா திடீர்னு 7 மாசத்துக்கு முன்னாடி எங்களோட திருமண பந்தத்தை முடிச்சுக்கிறதா ரவி அவர்கள் ஒரு அறிக்கையை மீடியால சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஜெயரவி ஏன் அவரோட குடும்பத்தை விட்டுட்டு போனாருன்னு கேள்வி எல்லாருக்கும் இருந்துச்சு. ஏன் எனக்கு கூட இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு அழகான ஒரு குடும்பம், அவங்கள சேர்ந்து வாழணும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. சரியா 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல ஜெயரவி அவர்கள் கெனிஷா அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க, ரவி அந்த சிங்கரோட சேர்த்து வச்சு பேசியிருக்காங்க, இதனால ரொம்பவும் மனம் உடைஞ்சு பேசியிருக்காரு. கெனிஷா அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், சிங்கர், நாங்க ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத மக்கள் எல்லாம் கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துக்கு தான் ஹீலிங் தேவை, அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து ஹீலிங் சென்டர் ஆரம்பிச்சு என்ன பார்க்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த டைம்ல இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்துச்சு. இதுக்கு கெனிஷா இன்டர்வியூல என்ன சொன்னாங்கன்னா, ஜெயரவிய ஜனவரியில தான் தெரியும். ஜனவரியில ஜீவா அவர்கள் ஒரு மியூசிக் லேபிள் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த லேபிளுக்கு என்னோட சாங்க லான்ச் பண்ற அந்த டைம்ல தான் ஜெயரவி அவர்கள் அறிமுகமானாரு. பெரிய அளவுல கான்டாக்ட் கிடையாது. அவங்க குடும்பத்தை பத்திலாம் பெருமையா நிறைய சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்திருக்கேன், நானே சூப்பர்லாம் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஜூன் மாதம் அவர் என்ன கான்டாக்ட் பண்ணாரு, நீங்க சைக்காலஜிஸ்ட் தானே, நான் ஒரு டிப்ரெஷன்ல ஹைல இருக்கேன், உங்களை சந்திக்கணும்னு சொன்னாரு. நான் அப்ப கோவால இருந்ததுனால நீங்க சென்னையில யாராவது பார்க்கலாமேன்னு சொல்லும் போது, சென்னையில யாராவது சைக்காலஜிஸ்ட மீட் பண்ணா நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடும், அதனாலதான் உங்களை மீட் பண்றேன்னு சொன்னாரு. அப்பவும் நான் தயங்கினேன். அப்ப சொன்னாரு, இந்த மாதிரி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு அவரை ஒரு கிளைண்டாவே மீட் பண்ணேன், எனக்கும் அவருக்கும் வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் ரவி மோகன் இவ்வளவு டிப்ரெஷன் ஆனதுக்கான தன் மனைவி தான் தன்னை அதிகமா சந்தேகப்படுறாங்கன்னு சுதந்திரம் இல்லாம இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படி சுதந்திரம் இல்லைன்னா என்ன ரீசன்னா, அவங்க தன்னை சந்தேகப்படுறதாகவும் ஒவ்வொரு அமௌண்ட் டிரான்சாக்சனும் என்ன எதுக்குன்னு அவங்க கிட்ட டைரக்டா கேட்காம அவங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. இதனால டிப்ரெஷனுக்குள்ள போன ஜெயரவி அவர்கள் சைக்காலஜிஸ்ட பாக்குறதுக்காக கோவாக்கு போயிருக்காரு. இப்போ ஒரு சில வாரங்களா சோசியல் மீடியால உங்ககிட்ட இருந்து இதை நாங்க எதிர்பார்க்கல, நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க, உங்க மேல இருந்த மரியாதையே போயிடுச்சுன்னு நிறைய மக்கள் கோபத்துல சோசியல் மீடியால பயங்கரமா வாதம் பண்ணிட்டு வராங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். சரியா 7 மாசத்துக்கு முன்னாடி ஜெயரவி டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தாரு. இப்ப கண்டிப்பா டிவோர்ஸ் தான் வேணும்னு இருக்காரு. ஆர்த்தி அவங்க நம்ம பேசிக்கலாம், கவுன்சிலிங் போகலாம், குழந்தைங்களோட எதிர்காலத்தை பாருங்க, டிவோர்ஸுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படி கோர்ட்ல இந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது ஜெயரவி என்ன ஆனாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லைன்ற மாதிரி கணேஷ் அவர்கள் ஐசேரி கணேஷ் அவர்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு சேம் கலர் ட்ரெஸ்ல போயிருக்காங்க. ஐசேரி கணேஷ் வேற பிளான் வச்சிருந்தாரு. இந்த மேரேஜ் மூலமா இது ட்ரெண்ட் ஆனா இதை பார்த்து மத்தவங்களும் செய்வாங்கன்னு ஒரு 1500 பேரை ஆதரவற்றவங்களை கூப்பிட்டு உணவு கொடுத்தாங்க. ஆனா ஆப்போசிட்டா கெனிஷாவும் ரவி மோகனும் ஒன்னா வந்த வீடியோ தான் பயங்கரமா சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதே கல்யாணத்தோட ரிசப்ஷனுக்கு ஒன்னா கேஷுவலா போயிருக்காங்க. டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கும் போது அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம இப்படி கெனிஷா கூட ஒன்னா வந்தது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இதனால ஜெயரவி கூட இருந்த நல்ல பேரும் கெட்டு போயிடுச்சு. இதை பார்த்து பலரும் உங்ககிட்ட இருந்து இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, உங்க மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு, யார நம்புறதுனே தெரியலன்னு மக்கள் புலம்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, கெனிஷா பத்தி தப்பா பேசாதீங்க, அவங்க ஒரு ஹீலர், நானும் அவங்களும் சேர்ந்து ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க. இப்ப இப்படி ஒன்னா வந்தது பெரும் அதிர்ச்சிக்குள்ளா இருக்கு. சோசியல் மீடியால நிறைய பேர் இப்படி கேள்வி கேட்டு இருக்கும் போது ஆர்த்தி ரவி ஒரு போஸ்ட் போடுறாங்க. அது என்னன்னா, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, கடைசி 1 வருஷமா இந்த இஷ்யூ ரொம்ப பெருசா பேசப்பட்ட போது நான் அமைதியா இருந்தேன். நான் அமைதியா இருக்கேன்னா நான் பலவீனமா இருக்கேன்னு அர்த்தம் இல்ல, என்னோட குழந்தைங்களோட மன அமைதிக்காக தான் நான் அமைதியா இருந்தேன், எதுவும் பேசல. ஒரு அம்மாவா நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், ஒரு அப்பாவா மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க நம்மளோட குழந்தைங்களை நல்லா பார்த்துப்பீங்கன்னு, அந்த ப்ராமிஸை நீங்க மீறிட்டீங்க.
நீங்க ஒரு நல்ல கணவனா இல்லனா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க நல்ல அப்பாவா கண்டிப்பா இருந்தே ஆகணும், அதை இப்படி உதறிட்டு போக கூடாதுன்னு எமோஷனலா அவங்க பெயினோட சொல்லியிருக்காங்க. லவ் பண்ற காலத்தையும் சேர்த்து 18 வருடம் ஒரு காதல் வாழ்க்கையில இருந்த அந்த பெயினால ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆர்த்தி ரவி இன்ஸ்டாகிராம்ல போட்ட போஸ்டுக்கு கெனிஷா அவர்கள் ஸ்டோரியில அடுத்தவங்க போட்ட போஸ்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, இவங்க சிம்பத்திக்காக பேசுறாங்க, அம்மானு சிம்பத்தி தேடுறாங்கன்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரவியும் நீங்களும் உங்க லைஃப நீங்க ஒன்னா டிராவல் பண்றது உங்களோட தனிப்பட்ட உரிமை, அத இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. பொதுவா புருஷன் முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணம் மூணாவது மனுஷங்க உள்ள வர்றதுனாலதான். அதே மாதிரிதான் இவங்க வாழ்க்கையில கெனிஷா என்றவங்க உள்ள வந்ததுனால பெரிய பிரச்சனை வந்திருக்கு. யார் இந்த கெனிஷா? இவங்க ஒரு சிங்கர், சைக்காலஜிஸ்ட், ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இவங்க கிட்ட ஒருத்தர் தன்னோட 16 வருட வழிகளையும் விரிசல்கள் சண்டைகள் தன்னோட குடும்பத்தில் நடக்கிறத ஓப்பனா மனம் திறந்து சொல்றாங்க. அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில இனி வேற யாருக்கும் இந்த பிரச்சனை தெரியாம இருக்கவும் டிப்ரெஷனை குறைக்கிறது தான் ஹீலரோட வேலை. அதாவது கவுன்சிலிங் போறாங்க. அது எல்லாம் தெரிஞ்சு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலரை ஆஸ் அ ப்ரொஃபஷனலா அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதை விட்டுட்டு அவர் ஃபேமிலி லைஃப்குள்ளேயே போனது தொழிலுக்கு பண்ற துரோகம். ஒரு ஃபேமிலியை ஹீல் பண்ணாம சண்டையை பெரிதா மாற காரணமா இருக்கிறது சரியா? ஆர்த்தி ரவிக்கும் ரவி மோகனுக்கும் இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல, இன்னும் ஸ்டே ஆர்டர்ல தான் இருக்கு. ஒருத்தர் டிவோர்ஸுக்கு அப்புறம் தான் இன்னொரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பில்லை. ஆனா டிவோர்ஸ் கிடைக்காம இன்னொரு லைஃப்குள்ள போறது, ஃப்ரெண்டுன்னு சொன்னவங்க கூடயே போய் இப்போ ஒன்னா சுத்துறது சர்ச்சை அதிகமாக கெனிஷா இன்னும் அந்த சர்ச்சையை பெருசு பண்ற மாதிரி அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஆர்த்தி அவங்கள நேரடியாவே பாயிண்ட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு ஆண்மை உள்ள ஆண் எதை விரும்புவானா ஒரு குழப்பமான அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய சண்டை போடக்கூடிய ஒரு பெண்ணை விரும்பவே மாட்டான். அவன் யாரை விரும்புவானா, அவன் எந்த தோல் மீது சாய்வானா, ஒரு சாஃப்டா அமைதியா ஆனவங்க சந்தோஷமா பார்த்து இருக்கவங்க தோல் மீது மட்டும்தான் சாய்வான் அப்படின்னு டைரக்டாவே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நாள் மக்கள் உங்களை ஒரு ஹீலர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, தெரபிஸ்ட்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இப்படி ஒரு செயல் பண்ணும்போது இனி சைக்காலஜிஸ்ட யாரும் நம்ப மாட்டாங்கடா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப ஜெயரவி அவர்கள் 5 பக்கம் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காரு. இதுக்கு ஜெயரவியோட மாமியார சில விஷயங்கள ஆதாரங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. கெனிஷா ஜெயரவி ஐஸ்வரி கணேஷ் மேரேஜுக்கு போனவங்க. அதுக்கு அப்புறம் ஆர்த்தி ரவி அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, நாங்க இன்னும் கோர்ட்ல டிவோர்ஸ் வாங்கல, இன்னமும் ஜெயரவி அவர்களோட மனைவி தான், அதனால என்ன முன்னாள் மனைவின்னு மீடியால சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயரவி 5 பக்கம் ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா, என்னுடைய மனைவி ஆர்த்தின்றவங்க நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு என் முன்னாள் மனைவி மட்டும்தான், என் கடைசி மூச்சு இருக்கிற வர அவங்க என் எக்ஸ் ஒய்ஃப் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என் மனைவியை பிரிஞ்சனை தவிர என் மகன்களை அல்ல. அவங்க கார்ல போகும்போது ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது, அந்த விஷயத்த கூட அப்பான்ற முறையில என்கிட்ட சொல்லல, எனக்கு 3வது மனுஷன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். இது நடந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்புறமா ஒரு இன்சூரன்ஸ் தேவைன்னு அந்த வண்டி பழுது பார்க்க சைன் வேணும்னு 3வது மனுஷன் மூலியமா வந்து சைன் வாங்குறாங்க. அப்பனா நான், அதாவது ரவி மோகன் ஆகிய நானு அவங்களுக்கு பொறுத்தவரை பொன்முட்டை வார்த்தா, எனக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸுக்கு சைன் வேணும், எந்த ஏடிஎம் மிஷினா தான் என்னை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வெளியிட்ட அந்த 5 பக்க அறிக்கையில இருக்கு. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வர எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. 15 வருஷமா நான் நிறைய அபியூஸ் ஆகியிருக்கேன். நான் பொறுமைக்குன்னு ஒரு எல்லை உண்டு, அதனாலதான் பொறுமையை இழந்து இன்னைக்கு மீண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய பசங்களை நான் பார்க்கணும்னு நினைச்சா கூட என்னால பார்க்க முடியல. இப்ப பார்க்கணும்னு நினைச்சா கூட நிறைய நேரம் பவுன்சரை வச்சு என்ன பார்க்க விடாம பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பணமா இருக்கட்டும் படமா இருக்கட்டும் என்னோட ஸ்டோரியை என்னாலே செலக்ட் பண்ண முடியாது. நான் என் மாமியாருக்கு 3 படங்கள் பண்ணேன், அந்த படங்கள்னாலதான் என் மாமியார் கடன்ல இருக்காங்க, அதுக்காக என்ன ஜாமீன் சைன் போட சொல்லி என்ன வற்புறுத்துறாங்கன்னு ஒரு புறம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஜெயரவியோட வாழ்க்கை சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கு. ஆர்த்தி ரவியும் ரவி மோகனும் பிரிய நினைக்கிறதுனால பெருசும் கஷ்டப்படுறது வேற யாரும் இல்ல, அவங்களோட குழந்தைங்க தான். கொஞ்சமாவது தன்னோட வாழ்க்கை சுயநலத்தை யோசிக்காம தன்னோட குழந்தைங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க.